வணக்கம் எல்லோருக்கும். நான் உங்கள் டலீமா. ஸோ இந்த யூடியூப் சேனல் ஸ்பெஷலி வந்து இலங்கையிலும் சரி வேர்ல்ட் வைடாவும் சரி தமிழ் மக்கள் ஏதாவது ஒரு துறையில எக்ஸ்பர்ட்டா இருக்கும் போது அவங்களுடைய டேலண்ட் இந்த ஷோவில் காட்டணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சேனல் தான். அதுல முதலாவதாக நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க ப்ரொஃபசர் நவநீதன். வணக்கம். வணக்கம். உங்களை வந்து எப்படி அறிமுகப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நீங்க ஒரு கன்சல்டன்ட், நீங்க ஒரு ப்ரொஃபசர், இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல டைரக்டர். நவநீதன் சொல்லலாம். ஓ நோ. எனிவே நைஸ் டு மீட் யூ. ரியலி உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஓகே, உங்களுடைய பயணம் வந்து ஜஃப்னால இருந்து இப்ப யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிறீங்க. ஸோ உங்களோட ஏர்லி ஸ்டேஜ்ல நீங்க எப்படி அந்த வாழ்க்கை பயணத்தை கடந்து வந்தீங்க அப்படின்றத எங்களுக்கு ஒருக்கா சொல்ல முடியுமா? முதல்ல அந்த பேட்டியை எடுத்து என்னுடைய புத்தகம் சம்பந்தமா நீங்க வெளியில பேசுறதுக்கு நன்றி. இந்த எல்லா வயதிலும் நீங்கள் ஒரு சட்ட வல்லுநராகவும் அதே நேரம் ஒரு மீடியா பர்சனாக இருக்கிறது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய ஆரம்ப கல்வி இருந்தது கொழும்பு ராயல் காலேஜில், அதுக்கு பிறகு ஹார்ட்லி காலேஜ். என்னுடைய யூனிவர்சிட்டி வந்து யாழ்ப்பாணம் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி. அதுக்கு பிறகு கொழும்பு யூனிவர்சிட்டியில் என்னுடைய பட்ட மேற்படிப்பு. அதுக்கு பிறகு யூகேயில் அந்த பட்ட மேற்படிப்பின் தொடர்ச்சியாக அதே நேரம் அயர்லாண்ட்லேயும் நான் அந்த நேரம் ஒரு பயிற்சியில் சித்தி அடைஞ்சிருக்கிறேன். அது பிறகு இலங்கையில் வந்து யாழ்ப்பாணத்தில் வைத்திய நிபுணராக வேலை செய்தேன். பிறகு அங்கு நடந்த அந்த சில பிரச்சனைகளால் நான் வெளிநாட்டு போக வேண்டியிருந்தது. அப்புறம் ஆஸ்திரேலியாவில் கிரிஃபித் என்ற இடத்துல நான் சேர்ந்து அங்கேயும் மேற்படிப்புகளை மேற்கொண்டான். இப்போ அந்த கிரிஃபித் வைத்தியசாலையில் பணிப்பாளராகவும் கைனகாலஜி பெண் மகப்பேற்றியல் பகுதியில் பணிப்பாளராகவும் அதே நேரம் சார்ல்ஸ் சர்ச் யூனிவர்சிட்டியில் பேராசிரியராகவும் இருக்குது. நான் வேறு பட்டப்படிப்புகளில் பார்சிலோனா மற்றும் மெட்லைட் பல்கலைக்கழகங்களையும் கல்வியேற்றுக்கிறேன். உங்களுடைய அறிமுகம் வந்து எனக்கு ஒரு புத்தகம் மூலமாக தான் வந்துச்சு. நீங்கள் ஒரு இங்கிலீஷில் ரீசெண்டாக ஒரு புக் கொண்டு வெளியிட்டிருக்கிறீங்க. அந்த புக்கோட நேம் வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் த ஹிந்து வே. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எத்தனை புக் வெளியிட்டிருக்கிறீங்க? அந்த புக்கோட டைட்டில் என்ன? அந்த புக்கோட கண்டென்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதுவரைக்கும் இது என்னுடைய 3வது புத்தகம். எனக்கு வெறும் பல எழுதணும்னு விருப்பமானால் நேர கட்டுப்பாடு காரணமாக என்னுடைய முதலாவது புத்தகம் முழு புத்தகமாக வெளிவந்தது 2002ஆம் ஆண்டு. நான் மகப்பேற்று துறையில் இருக்கிறபடியா மகப்பேறு சம்பந்தமாக கர்ப்பிணி தாய்களுக்காக ஒரு கையேடு அன்புள்ள அம்மா என்ற தலைப்போடு அந்த புத்தகம் மிகவும் பிரயோசனப்பட்டது. அந்த நேரத்தில் உள்ள கர்ப்பிணி தாய்மாருக்கு மற்றும் மிட்வைஃப் அவர்களுக்கும் ஒரு கற்றல் நூலாக பார்க்கப்பட்டது. அதுக்கு பிறகு உயிர்ப்பு என்று சொல்லி இன்னும் ஒரு நூலின் சில அத்தியாயங்களை எழுதியிருக்கிறேன். அதுவும் இளம் பராயத்தினர், இளம் பெண்களுக்கு ஏற்படுகின்ற மருத்துவ சிக்கல்கள் சம்பந்தமான ஒரு புத்தகம். மற்றது இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தலைப்பு. இது ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் த ஹிந்து வே. இந்த புத்தகத்தின் நோக்கம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய தமிழ் இந்து கலாச்சாரம் என்ன மாதிரி ஒரு சுக வாழ்வுக்கு வழி சமைக்குதுன்றது. இந்த புத்தகம் ஒரு சமய பிரசார புத்தகம் அல்ல. எந்த இடத்துலையும் நீங்கள் அந்த இந்து கடவுளை கும்பிட சொல்லல. ஆனால் அந்த எங்களுடைய இந்து சமயம், வழக்கங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் எப்படி ஒரு சுக வாழ்வுக்கு வழி சமைக்கும் என்பதை விஞ்ஞான ரீதியாக விஞ்ஞான ஆராய்ச்சி கோட்பாடுகளோட நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதாவது இந்து சமயத்தில் எந்த சமயத்தினருக்கும் உதவி செய்யும். என்னென்னா ஒவ்வொரு சமயமும் நல்ல நோக்கங்களுக்காக மக்களை நல்வழிப்படுத்தணும்னு சொல்லித்தான் மதங்கள் இருக்கிறது. ஆனால் அதை பிள்ளையா பாவி கேட்கலதான் அது பிள்ளையான யுத்தங்கள்லையும் அழிவுகள்லையும் இட்டு செல்றது. இப்போ இந்த புத்தகத்துல நான் இந்த சமயத்துல உள்ள கோட்பாடுகளும் அது எப்படி சுய வாழ்வுக்கு வழி சமைக்கின்றன என்பதையும் எடுத்து சொல்லியிருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து உணவு பழக்க வழக்கங்கள் பத்தியும் இதுல குறிப்பிட்டிருக்கிற மாதிரி லைட்டா இருக்குது. இது வந்து அது ஒரு சாப்டர். அப்ப இந்த புத்தகம் என்ன மாதிரி நான் பிரிச்சிருக்கிறேன்னு சொன்னா, WHO உலக சுகாதார நிறுவனத்தின் உங்களுடைய சுகநலம் சம்பந்தமான டெஃபினிஷன், அதாவது அதனுடைய
எப்படி அதை டிஃபைன் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு சொன்னால் அந்த ஒரு ஆள் தனியே வருத்தம் இல்லாமல் இருந்தால் மட்டும் போதாது. அப்படி அவர் வந்து மன ரீதியாகவும் பௌதிக ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவர் சுகமாக இருக்கணும். அப்போ இந்த புத்தகம் வந்து 3 பாகங்களாக பிரிச்சிருக்கு. ஒன்று உடல் ரீதி, மன ரீதி, சமூக ரீதி. உடல் ரீதியில் எங்களுடைய வாழ்வை தீர்மானிக்கிறது வந்து எங்களுடைய உணவு பழக்கம். அப்போ உணவு பழக்கத்துக்கு இந்து சமயம் என்ன உணவு பழக்கத்தை வழிகாட்டுதுன்னு சொல்லி ஒரு ஒரு சாப்டர், ஒரு அத்தியாயம் இருக்குது. அது மிகவும் முக்கியமான அத்தியாயம். என்ன சொன்னாங்க, யூ ஆர் வாட் யூ ஈட்னு சொல்வார்கள். நீங்கள் என்ன சாப்பிடுறீர்களோ அதுதான் நீங்கள்னு சொல்லி. அப்போ அது சம்பந்தமான விளக்கங்கள் அந்த அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. நல்ல விஷயங்கள் நிறைய குறிப்பிட்டிருக்கிறீங்க. அதையும் விட இந்த காலத்துல வந்து புக் ரைட் பண்றதே பெரிய என்ன சொல்ற சேலஞ்சபிளான விஷயமா தான் இருக்குது. அதுவும் அங்க போயிட்டு நீங்க உங்களோட டைமை மேனேஜ் பண்ணி இவ்வளவு அழகா இந்த புத்தகங்களை வெளியிடறதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைய காலத்துல வந்து புத்தகங்கள் எழுதுறது ரொம்ப ரேரா தான் போயிட்டு. இந்த புத்தகங்கள் எழுதும் போது நீங்க என்ன வகையான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றீங்க? அடுத்தது வந்து இந்த டிஜிட்டல் மயமா இருக்கிற இந்த உலகத்துல வந்து இப்ப எல்லாமே சாஃப்ட் காப்பியை தான் விரும்புறாங்க. புத்தக வாசிப்பு ஹார்ட் காப்பியில இருக்கிறது எவ்வளவு முக்கியம் என்றது, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் என்று நீங்க நினைக்கிறீங்க? அதாவது டிஜிட்டலைஸ் பண்ணி வர அந்த சாஃப்ட் காப்பிக்கும் ஹார்ட் காப்பிக்கும் என்ன வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் மறுமொழி சொல்றேன். முதலாவது வந்து ஒரு நூலை எழுதுறதுக்குரிய சேலஞ்சஸ். இப்ப ஒரு ஆள் ஒரு நூல் ஒன்று எழுதணும்னு சொன்னா அப்ப நூல் வந்து பல ஜோன்ரைன்னு சொல்லுவார், வேறு கேட்டகரி. இப்போ அது ஒரு ஃபிக்ஷனாக இருக்கலாம், அது ஒரு கதை சம்பந்தமாக இருக்கலாம், மற்றது நான் ஃபிக்ஷனாக இருக்கலாம், இல்லாட்டி ஹிஸ்டோரிக்கலாக பல. இப்போ உங்களுக்கு ஃபிக்ஷன் எழுதணும்னு சொன்னால் அவங்களோட அந்த கதையை தோற்றப்பாடு இருக்கணும். அதை நீங்கள் என்ன மாதிரி ஒரு சுவாரஸ்யமாக எடுத்து சொல்லணும் இருக்கணும். அதே நேரம் நான் ஃபிக்ஷன்ன்றது அந்த கதை இல்லாத மற்ற வகைகளுக்கு நீங்கள் நிறைய தகவல்களை திரட்டும். இப்போ என்ன சொன்ன, இப்போ இந்த புத்தகத்தில் நான் நிறைய கோட்ஸ்ன்னு சொல்வார்கள், வேறு எங்கெங்கே இருந்து அந்த விஷயங்கள் எடுக்கிறது, மற்ற அது சம்பந்தமாக நிறைய புள்ளி விவரங்கள் எடுக்க வேண்டியிருந்தது. அதுக்கு நேரம் எடுக்கும். உண்மையை சொல்ல போனால் இப்போ இந்த காலத்திலே அது மிகவும் ஈஸி, மிகவும் லேஸ். என்னன்னு சொன்னால் நீங்கள் கூகுளை பாவிக்கலாம், ஏஐ பாவிக்கலாம். அப்போ அந்த விவரங்களை லேசாக திரட்டி கொள்ளலாம். அதே நேரம் உங்களுடைய அந்த முந்தைய சொன்னால் அவருக்கு எழுதி நீங்கள் அதில் ப்ரூஃப் பார்த்து செய்யணும். இப்போ உங்களுடைய வீட்டில் நீங்கள் வீடு செக்கிறதுக்கு இல்லாட்டி நீங்கள் ஏஐயில் கொடுத்து அதில் செக் பண்ணிக்கலாம். அப்போ உண்மையாக அந்த சேலஞ்சஸ் வந்து இப்போ முந்தின காலத்து எழுத்தாளர்கள் இப்போ அவளுக்கு குறைஞ்சு கொண்டு வருது. எனக்குரிய முக்கியமான பிரச்சனை நேரம். அப்போ அந்த நேரம் டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு முக்கியமானது. நீங்கள் அதை செய்து கொண்டால் மற்றபடி உங்களுடைய அறிவையும் மற்றது இப்போ உள்ள வசதிகளையும் வச்சுக்கொண்டு புத்தகங்கள் வெளியிடுறது முந்தின காலம் மாதிரி ஒரு சவாலாக இருக்கிறது இல்லை. அடுத்த கேள்வி கேட்டீங்க என்னன்னு சொன்னால், இப்போ டிஜிட்டல் வந்த அப்புறம் ஆக்களுடைய வாசிப்பு பழக்கம் என்ன மாதிரி மாறி இருக்குன்னு சொல்லி. டிஜிட்டல் வந்த பிறகு உங்களுக்கு புத்தகங்களுடைய ஆக்சஸ் மிகவும் ஈஸியாக வந்திருக்கு. என்ன சொன்னால், முந்தி உங்களுக்கு இன்டர்நெட் வரக்கு முதல்ல இருந்ததுன்னா ஒரு விஷயம் அறியணும்னு சொன்னால் நீங்கள் கலைக்களஞ்சியமோ உங்களுக்கு கிட்ட உள்ள அதை லைப்ரரிக்கு போய் அதை பற்றி எடுக்கணும், இல்லாட்டி வெளிநாடுல கடிதம் வழி இந்த கட்டுரை ஒரு பகுதி. இப்போ என்ன சொன்னால் ஒரு செகண்டில் உங்களுடைய இன்டர்நெட் இந்த ஸ்பீடை பொறுத்து மிக விரைவாக எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரம் இப்போ ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த வாசிப்பு கலை வந்து அருகி கொண்டு வருது. ஆனால் வாசிப்பு வந்து ஒரு ஆளுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒரு பகுதியை பங்கை வகிக்கும். என்று சொன்னால், முதலில் நாங்கள் சொல்லி வாசிப்பதால் மனிதன் பூரணம் அடைகின்றான். இப்போ நாங்கள் வாசிக்காமல் இன்ஃபர்மேஷனை தகவலை இலகுவாக யூடியூப், வாட்ஸ்அப் அதெல்லாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இந்த விஷயங்களில் கணக்கு பிரச்சனைக்கு கொண்டு வந்து யாரும் என்னத்தையும் போடலாம். அப்போ அந்த தகவல் வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவலாக பிள்ளையான தகவலாகவும் இருக்குது. இரண்டாவது வந்து நீங்கள் வாசித்து உங்களோட மனதில் பதிக்கிற அளவுக்கு இந்த ஃபேக்ட்ஸ் வந்து நிலைக்க போகிறதில்லை. அதை விட நீங்கள் வாசிக்கல உங்களுடைய வாசிப்பு திறனால உங்களுடைய நீங்கள் அதை திருப்பி எழுதுகிற திறனும் கூடும், அதில் விளங்குற தன்மையும் கூடும். என்ன சொன்னால் இருக்க விளங்காட்டி நீங்கள் திருப்பி யோசிப்பீங்க. எது இருந்துச்சுன்னா யூடியூப்பில் போனால் பார்த்துட்டு போகும். ஆனால் யூடியூப்பில் அநேகமான இந்த இளஞ்சமாவதாயத்தினர் வாசிக்கிறதோ பார்க்குற கண்டென்ட்ஸ் வந்து சரியான சூப்பர்ஃபிஷியலானது, சும்மா தேவையில்லாத வீடியோஸ் அநேகமானது அப்படித்தான். இப்போ அதே நேரம் யூடியூப்பில் மிக பிரயோசனமான வீடியோஸும் இருக்குது. ஆனால் அநேகமான நேரம் நாங்கள் ஃபோனை ஃப்ளிப் பண்ணி பார்க்குறது, நாங்கள் பஸ்ஸில் போய்க்குள்ள பார்க்குறது வந்து ஒரு பிரயோசனம் இல்லாத மிகவும் ஒரு சின்ன பிள்ளையும் பார்க்குறதா தான் நாங்களும் பார்க்குறோம்.
அதால அந்த வாசிப்புக்களை அறிய கொண்டு போகுது. அதே நேரம் இந்த தொழில்நுட்பத்தால நாங்கள் இதை விட கூடமையா பாவிக்கலாம். இப்ப வாசிக்கிறதுக்கு கிண்டல் இருக்குது. அதுல எவ்வளவு நாங்கள் முந்தி எக்ஸஸ் பண்ண இல்லாத பழைய புத்தகங்கள்லாம் திருப்பி உங்களை பதிப்பு செய்து வரீங்க. அப்ப நீங்க அதை பாவிக்கிறாள் சரியா பாவிக்கிறத பொறுத்து எவை பிரயோசனப்படுது. ஆனா வாசிப்பு வந்து மிகவும் கட்டாயம். எஸ். இ-புக்ஸ்ல உங்களோட புக் ஆக்சஸ் இருக்குதா? ஓகே. அதை பத்தி டீடைல் கொஞ்சம் சொன்னீங்கன்னா மக்களுக்கு இந்த வந்து அமேசானுக்குள்ளால இந்த புக் வெளியிட்டு இருக்குது. அமேசான் கிண்டல்ல இந்த புக் அவைலபிள். அதே நேரம் ஹார்ட் காப்பியுமே ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ முந்தைய காலத்த புத்தகம் வந்து பப்ளிஷ் பண்ணுவார் 1000-10,000 பப்ளிஷ் பண்ணுவார். அதில் சிலது விற்கும், சிலது விற்காம போகும், சிலாக்கள் வாங்கி வீணாகும். இப்போ அமேசானில் உள்ள நல்லதுன்னு சொன்னால் அது பிரிண்ட் ஆன் டிமாண்ட். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் வாங்கி பிரிண்ட் பண்ணிக்கொள்ளும். அந்த நேரம் மட்டும் பிரிண்ட் பண்ணுவோம். அதால் தேவையில்லாத புத்தகங்கள் வீணாகாது. உண்மையாக தேவையான ஆட்களுக்கு மட்டும் புத்தகங்களை பூச்சிடும். ஓகே. நீங்கள் இப்போ இந்த புக் வந்து இப்போ வெளியிட்டீங்க டேட்? இப்போ இந்த புக் வந்து இது ஆங்கிலத்தில் வெளியிட்டது. மற்றது இதில் பாவிச்சிருக்கிற புள்ளி விவரங்கள் ஆஸ்திரேலியாவை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்போ இந்த புக் ஆஸ்திரேலியாவில் வெளியிட்டது. இப்போ வெளியிட்டு ஒரு 3 கிழமை வரும். அப்போ நான் பெரிய விழாவணப்படுத்தி செய்யலை. என்ற நண்பர்கள் மத்தியில் இது வெளியிடப்பட்டது. எத்தனை ஹார்ட் காப்பீஸ் வெளியிட்டிருக்கிறீங்க? அதான் இப்போ இது பிரிண்ட் ஆன் டிமாண்ட். அப்போ எவ்வளவு போகுதுன்னு சொல்லி ஒரு அமேசான் அடுத்த மாச கடைசியில ரிப்போர்ட் பண்ண. நான் பர்சனலா கொஞ்சம் காப்பீஸ் அடிச்சு இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தேன், ஃப்ரீயா கொடுத்தேன். ஆனால் சேல்ஸ் வந்து எவ்வளவுன்னு சொல்லி ஒரு மாச கடைசியிலான் வரும். மற்ற இது நான் ஒரு ட்ரையல் எடிஷனாக தான் கொடுத்தேன். என்றால் இதை வாசிச்சிங்கன்னா தெரியும், சில வேளையிலே ஆக்கள் அதை பற்றி சில விஷயங்களை விவாதிப்பினும். அந்த விவாதிச்சு இப்போ அதை வச்சு நான் அடுத்த எடிஷனை என்ன மாதிரி செய்யலாம்னு சொல்றப்ப அடுத்த எடிஷனை தான் கூட நான் அதை பப்ளிசைஸ் பண்றதுக்கு இருக்கு. ஸோ நீங்க வந்து இந்த புக்கை ரைட் பண்ணும்போது ரிவ்யூ யாரும் பண்றதுக்கு இருக்காங்களா, அல்லது நீங்களே ஃபைனலைஸ் பண்ணி? இப்ப சில விஷயங்கள் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட கலந்து ஆலோசிச்சு தான் செய்தது. மற்றபடி பர்சனலா முதலாவது விட்டுருக்கேன். இப்போ 20 பேர்கிட்ட ரிவ்யூ பண்ணி கொண்டிருக்கேன். ஓகே, நல்ல விஷயம். ஸோ ஒரு புக்கை வந்து ஒரு ஒர்க்காக இந்த உலகத்துக்கு கொடுக்கும்போது ஒரு ஓத்தராக நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா புக் மட்டும் இல்லை, ஒவ்வொரு படைப்புமே ஒவ்வொரு கலைஞரும் செய்யும்போது ஒரு தனி ஃபீல் ஒன்று இருக்கும் இல்லையா? ஈவன் யூடியூப் வீடியோஸ் கூட நாங்கள் அப்படித்தான் ஃபீல் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த புக்கை வெளியிடும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? இப்போ இதுக்கு உதாரணமாக சொல்ல போனால் ஒரு உதாரணமாக அதை உண்மையாக்கும் குப்பையாவணையில் அதில் ஒரு தாயை எப்படி ஒரு பிள்ளையை பிரசவிக்கல உள்ள சந்தோஷமோ அதே மாதிரி தான் இது. எனக்கு அந்த அனுபவம் இல்லை, நான் தெரியும் எனக்கு என்னுடைய அம்மா போயிட்டு அது எவ்வளோ கஷ்டப்பட்டு பருவான்னு சொல்லி. அப்போ இப்போ ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மையை சான்றோன் எனக்கு கேட்ட தாயன்ற மாதிரி இந்த புக் நல்ல புக் ஒரு ஆள் சொல்லி வைக்கல இன்னும் சந்தோஷம் கொடுக்கும். இவ்வளவு காலமும் நீங்க செஞ்ச எல்லா ப்ரொஃபஷனையும் விட அவ்வளவு ஹாப்பியா இருக்கும்னு நீங்க நம்புறீங்க? ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள் நான் ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறேன். மற்றது எங்களோட கலாச்சாரத்துல உள்ள நல்ல விஷயங்களை வெளியில கொண்டாடுறதுக்கு நான் சொல்றேன். சொன்னா இதுல நான் அடிப்படையாக பாய்ச்சிருக்கிறது திருக்குறள். இப்ப திருக்குறள் வந்து ஒரு சமய சார்பற்ற ஒரு நூல். அப்ப அது தமிழ் 2000 வருஷத்துக்கு முன்னுக்கே திருவள்ளுவர் பல கணக்கு விஷயங்களை அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. அந்த விஷயங்கள் இப்பவும் சரியா இருக்கு. அப்ப அது மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அப்ப அதை எல்லாரும் மத சார்பு இல்லாம அதை வாசிச்சு பயனடையணும் தான் இந்த விருப்பம். ஓகே, நன்றி. உங்களுடைய புத்தகம் வந்து நிறைய பேரால வாசிக்கப்படணும்ன்றதை நாங்களுமே விரும்புகிறோம். நானுமே வாசிக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.